வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாரி 18 குவாலாலும்பூர் எல்லையில் எடுக்கப்படுற ஒரே ஒரு ஆலயம் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயம்தான் தற்பொழுது மலேசியாவோட தாய் கோயில். ஒட்டுமொத்த மலேசியாவுக்கே ஒரே தாய் கோயில் இருக்கு சொன்னாங்கன்னா இந்த ஆலயம் தான் லேபிள் பண்ணுறாங்க. இந்த ஆலயம் பலருக்கும் தெரியாமல் போன காரணம் என்னென்னா, இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஹிடனாக இருக்கும். அதாவது ஒரு அந்த கடவரிசைகள் நடுவில் தான் இந்த ஆலயமே இருக்குது. இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜலான் தூன் HS லீ குவாலாலும்பூர். நீங்கள் கேலுக்குள்ளே வந்தீங்கன்னா டூத்தாக்கு வந்தீங்கன்னா, டூத்தா பஸ் ஸ்டாப்க்கு வந்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வரலாம். கோட்டுமலை பிள்ளையாருக்கு வந்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே தான் இந்த ஆலயமே இருக்குது. நான் மிக குறுகிய நேரத்தில் எடுத்த ஒரு மண்ணு சொன்னோமா இந்த ஆலயம் தான். காரணம், கோவில்காரங்கிட்ட தகவல் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் எந்த இடத்துலையும் ஸ்தல விருட்ச மரம் இல்லாதவாசி, பூக்குழி இல்லாதவாசி அவங்க குங்கும அபிஷேகம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இம்மீடியட்டாக அங்கேயே நின்று அம்பாலோட பெயர் சொல்லி, ஆலயத்தோட பெயர் சொல்லி குங்குமம் மண்ணாக கருதி அபிஷேகம் பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிக எளிதான முறையில் எனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க. நம்மளோட விஷயத்தை சொல்லும் போது அவங்க நல்ல தெளிவாக நிறைய விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சி ரொம்ப மரியாதையோடு பேசி அணுகி அதுக்கப்புறம் மண்ணு கொடுத்துருந்தாங்க. நான் வர நேரத்தில் ஒரு திருமணம், ஸோ அதனால் பேக்காக இருந்துச்சு, கோவிலே சுற்றி பேக்காக இருந்துச்சு. ஃபுல்லாக டென்ட்டு போட்டுருந்தாங்க. இருந்த போதும் கோவிலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலை நீங்கள் விசிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் விஷுவல் வழியாக பார்க்கலாம். ரொம்ப அழகான கோவில். பஞ்சவர்ணத்தில் அடிக்கப்பட்ட இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப சுத்தபத்தமாக, அந்த கொம்பவுனே ரொம்ப அழகான இடத்துல தான் இருந்துச்சு. சுற்றி பார்த்தோமா முருகர் ஆலயமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விநாயகர் ஆலயம் சரி, ஐயனார் ஆலயம் சரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகான ஸ்டாச்சு, அது டிசைன் பண்ண விஷயங்கள், அதே நேரத்தில் மரகத பச்சையில் அந்த கோயிலை உருவாக்குனது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் சூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவ் ஒர்க்கில் வச்சுருப்பாங்க. இது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல, கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த கொடிமரம் இருக்குல்ல, இது தங்கத்திலே செய்யப்பட்ட கொடிமரம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அம்பாலும் சரி, முருகரும் சரி ரொம்ப சின்னதாக இருப்பார். அந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க அதே தான் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோவில் மேலுக்கு சுற்றி எல்லாமே லைட்டிங்கை வச்சு அழகாக இருக்குது. அதாவது நீங்கள் டவுனுக்குள்ளே வந்தீங்கன்னா டவுனோட வைப்ரேஷன் தாண்டி இந்த கோவிலோட வைப்ரேஷன் வேறு மாரி மேல் நோக்கி நிற்கும். ஸோ இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் போய்ட்டு எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி. பட் இருந்த போதும் ஆட்கள் நிறைய இருந்தவாசி, திருமணம் இருக்கிறவாசி என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஷூட்டிங்கை. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த அன்னைக்கு நான் எடுத்த தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 நடந்த திருமணம். அந்த திருமண தம்பதியருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பல கோயிலுக்கு போகும்போது பல வித்தியாசங்கள் விஷயங்கள் நடந்துச்சு. இந்த கோயிலில் குறிப்பாக ஒரு திருமணம் நடந்துச்சுல, அதை பார்க்குறது வாய்ப்பு கிடச்சி. நான் மண்ணை எடுத்துகிட்டு கோவில் விட்டு வெளியே வரும்போது திருமண பெண்மணி மேடைக்குள்ளே போக போகிறாங்க. நான் அவங்கள மீட் பண்ணுறது வாய்ப்பு கிடச்சி. அவங்க கேட்டாங்க, நீங்கள் வீடியோஸ் எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி இந்த இடத்துல நிற்க போகிறீங்களா கேட்டாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக பார்க்குறது வாய்ப்பு கிடச்சி. அவங்களுக்கு பெரிய பிளெஸிங். ஸோ வாழ்க்கை மேலும் ஓங்கி நிற்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அவங்கள விஷஸ் பண்ணிடுவோம். இந்த கோவில் நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாரி டூத்தாக்கு வந்தீங்கன்னா, கோட்டுமலை பிள்ளையாருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த அம்பாலும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களோட நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத எண்ணங்கள், அதே நேரத்தில் நீங்கள் மனசார தேங்கி நிற்கிற விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தனை கிடைக்கும். இந்த அம்பாள் எனக்கே குங்குமத்தை அள்ளி கொடுக்கும் போது கேட்ட ஒரே வாக்கில், இவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது, ஆனால் கேட்ட ஒரே ஒரு வாக்கில் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிகிறேன். இந்த கோவிலோட அம்பாளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாரி 18 கேலில் ஒட்டுமொத்த கேலுக்காக ரெப்ரசன்டேட்டிவாக இந்த கோயிலேருந்து தான் மண் எடுத்திருந்தேன். நான் எப்போல்லாம் மண் எடுக்கிறேனோ அப்போல்லாம் மழை பெய்யும். அது குறிப்பாக மாரி 18 ஒரு நாள் கூட தவறாமல் மழை பெஞ்சிச்சு. அது எனது பாக்கியம். இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அந்த பாக்கியம் சேரட்டும். நன்றி.